இந்த நாளுக்கான தியான வசனம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பழப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரிதம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதற்கு தலைப்பு டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட். நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவிலே செய்து முடித்து விட்டார். நாம் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் ஒரே காரியம், கர்த்தரை நம்பி அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை வரப்போகிற எல்லா கடைசி காலங்களில் உபத்திரவங்களுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தலே பத்மு தீவிலே யோவானுக்கு சொல்லும்படியான காரியமாக இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடியாக 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உனக்கு நடக்கப் போகிற பாடுகள் அது நீ யோசித்து பார்க்க வேண்டாம். அந்த பாடுகள் படப்போகிற நீ பயப்பட தேவையில்லை. இவ்வுலக பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் இங்கே சிலரை, உங்களில் சிலரை, பரிசுத்தவான்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் அங்கே உபத்திரப்படுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உபத்திரவங்கள் அது குறுகிய காலம், நம்முடைய நித்தியம் அது நித்தியத்துக்கும் உரியவையாய் இருக்கிறது. நாம் உண்மையாய் இருக்கும்போது, நாம் தேவனுடைய அந்த கிருபையிலே நிலைத்திருக்கும் போது நமக்கு வைக்கப்பட்டிருக்க ஜீவ கிரீடம் அது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த ஓட்டம் முழுமையாக்கப்படுகிறது. ஜீவ ஓட்டத்தை ஓடும்போது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை முக்கியம். சத்தியமே நம்மை அந்த கிரீடத்துக்கு தகுதிப்படுத்துகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்துக்கு அழைத்து செல்லட்டும். இயேசுவின் கரங்களிலே கொடுத்து ஜெயம் பெறுவோம். ஆமென்.